ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் விலாக் தான். நான் என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னா, சாப்பாடு வச்சு புதினா சட்னி செஞ்சு தக்காளி ரசம் தான் செஞ்சுருந்தேன். நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தேன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த முறை இதை மாற்றிக்கிறேன். சரி வாங்க, நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நான் நல்லாவே உளித்து கழுவி வச்சுருந்தேன். அது கூட ஒரு 7-8 பல் பூண்டு, வரமிளகாய் எடுத்துருந்தேன் 3. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. உங்கள் கிட்டே பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நம்ம புதினா சட்னி செஞ்சோன்னா நமக்கு அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலர்லேயே இருக்கும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை, அதனால் நான் வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா வணக்கிட்டுருங்க. நல்லா வணங்கின கேப்லேயே நாம் புதினா தலை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் தான் அழுக்கு இதெல்லாம் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி புதினா சட்னி செய்யும்போது எத்தனை பேர் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர்த்துக்கு இந்த புதினா சட்னி பிடிக்கும்னு சொல்லுங்கள். புதினா பார்த்திங்கன்னா இப்போ போடும்போது நிறையா அந்த சட்டி நிறையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டோன்னா அப்படியே ஒவ்வொன்றும் குச்சி குச்சாகிடும். ஐயோ, இது நமக்கு பத்துமா பத்தாதாங்கிற ஸ்டேஜ் மாதிரி தான் நமக்கு வரும். இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா வணக்கி விட்டுருங்க. இது வணங்கிட்டு இருக்க கேப்லேயே நான் தக்காளி ரசத்துக்கு இப்போ வர தக்காளி எல்லாமே நல்லா பழுத்துதான் இல்லை, கொஞ்சம் செங்காயாக தானே இருந்துச்சு. நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, தக்காளி ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 தக்காளி எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அடுப்பு வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் விடும்போது நல்லா தக்காளி சூடாயிடும். அப்போ நமக்கு கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நான் அதை அந்த பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன். இங்கேயுமே புதினா நல்லாவே வணங்கிடுச்சு. இது வணங்கினதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம் வணங்கிட்டு இருக்கும்போதே நம்ம அப்போ சும்மா தானே இருப்போம். அந்த டைமில் தேங்காயுமே அரை மூடி தேங்காயில் பாதி எடுத்து நல்லா கட் பண்ணி இதை கூட போட்டு நல்லா வணக்கிடுங்க. இது கூட போடும்போது நம்ம ரொம்ப நேரம் தேங்காய் போட்டு வணக்கிடக்கூடாது. அப்படி வணக்குனா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஒரு 2 நிமிஷம் மட்டுமே, 2 நிமிஷத்தோட குறைவாகவே போட்டு வணக்கிட்டு இதை கொண்டு போய் இதில் ஃபேன் காற்றுல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு 2 ஓட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லை, ஒரு அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அரைக்கும் போது மறக்காமல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ரசம் தக்காளி ரசம் தானே வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் கடுகு, இதுக்கு நான் இந்த பூண்டு, சீரகம், மிளகு, கொஞ்சம் ஒரு 10 கொத்தமல்லி இது மட்டும் போட்டு நல்லா, அது கூடவே 2 கருவேப்பிலை தலையை நல்லா கிள்ளி போட்டு கொஞ்சமாக பூண்டையுமே போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் தட்டி எடுப்பேன். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்குது அந்த மாதிரி நான் எதுவும் அரைக்கிறது இல்லை. இதை நான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இது கூட கருவேப்பிலை தழை, 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா தாளித்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம். ஏன்னா மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் இப்பயே போடணும். அது நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா கலராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் அதையுமே இது கூட போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம போடுற மஞ்சத்தூள்லாம் கருகிடும். அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் இதில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணி நம்ம அப்படியே கை வச்சு தக்காளி பழத்தை அதாவது பண்ண முடியாது, பிசைற முடியாது, அதை கரைக்கவும் முடியாது நம்மளால. அதனால் அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு இந்த ரசத்துக்கோயே ஊற்றிக்கோங்க. நம்ம எப்படியும் எக்ஸ்ட்ரா ரசத்துக்கு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் அந்த தண்ணியவே ஊற்றிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தக்காளி ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட கலரு, அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தக்காளி ரசம் பிடிக்குமா, புளி ரசம் பிடிக்குமாங்கிறத கீழே சொல்லுங்கள். இது நல்லா பபிள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தலையுமே அதை கூட ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டது இந்த வீடியோவில் இங்கே காணும், அதனால் நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டிருந்தேன். இது நம்ம எப்போ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பபிள்ஸ் ஒரு சைடு மட்டும் லேஸாக கொதிக்க ஆரம்பித்தா போதும், நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரசம் ரெடி.